Hi guys. வணக்கம் Hi. கரண். So we Hi. have analyst Anday with us after a very long break. Let's say IPL அப்புறம் பார்த்தது அவரு. ஆமா. அப்படியா? ஆமா. நடுவுல ஒருத்துக்கு வந்தாருடா. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்தாரு கரெக்ட். வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்தாரு. சொல்லுங்க. சோ 4வது டெஸ்ட் முடிஞ்சிருக்கு ஓல்ட் ட்ராஃபர்ட் மான்செஸ்டர்ல. ஆமா. சொல்லுங்க அனலிஸ்ட் ஆனி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. அவரே ஆரம்பிக்கிட்டோம். ஆமா. ஏன் இங்கிலாந்துல இப்படி பிச் இப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இங்கிலாந்து டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்தாலே பேட்டிங் பிச்சா தான் மாறுது. எனக்கு புரியல என்ன கதைன்னு. இன்னைக்கு பச்சை பிச் தானே கொடுத்திருந்தாங்க அந்த மேட்ச். அவ்வளவு மோசம். லைக் மீதி பிச்சா கம்பேர் பண்றப்ப லார்ட்ஸ் இதுவும் பரவாயில்ல. ஆமா. லார்ட்ஸ் பரவாயில்ல. ஏன்னா அவங்க அங்க டாஸ் ஜெயிச்சு பவுலிங் போடல. இல்ல லார்ட்ஸ்ல ஃபுல்லா வெயில் வந்துருச்சு. அதான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு அடுத்த டெஸ்டும் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இது வந்து என்னது பேட் பிட்ச் மெயின்டனன்ஸா இல்ல வேணும்னே இவங்க வந்து இப்படி குடுக்குறாங்க? இல்லடா இந்த பிட்ச் கிராஸ் இருந்துச்சுடா. அதுக்கு மேல இவங்க ரோலர் போட்டு ஆடின ஆட்டம். இந்த மேட்ச் பார்த்தா பால் எதுவும் இதாகுது. பால் எதுவும் ஆகல இந்த மேட்ச். கிராசி பிட்ச் தான் கொடுத்திருக்காங்க. அதனால தான் பால் ஒண்ணும் ஆகுது. ஆனா ஸ்பின் ட்ராக்கா மாதிரி ஸ்பின் இவனுங்க விக்கெட் எடுத்தாங்க. ஜடேஜா 4, வாஷி 2. அது வந்து நம்ம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸும் பண்ணி கொடுத்த வேலை அப்படி. அவங்க 150-200 ஓவர் போட்ட உடனே நீ யாரு போட்டாலும் ஸ்பின் ஆக தான் செய்யும். கடைசி இன்னிங்ஸ்ல லியம் டாசனுக்கு ரூட்டுக்குவே ஸ்பின் ஆச்சு. ப்ரூக்குக்கே ஸ்பின். சோ குரோனாலஜிக்கலா வந்து இது வந்து கடைசி டேவோட கடைசி 1 மணி நேரம் ஏதாவது ஒரு பரபரப்பாக்கி இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிடுறாங்க. ஆமா. இது இல்ல இந்த தமிழ் சீரியல் மாதிரி அவங்க கடைசி 5 நிமிஷத்துல ஹூக் வச்சு அடுத்த எபிசோட் கொண்டு வராங்க. இந்த மேட்சுக்கு வந்து எதுவும் இல்ல ஹூக் பண்ண. அதனால சண்டே போட்டானுங்க அவ்வளவுதான். ஏன்னா 2 விக்கெட் விழுந்தா இங்கிலாந்து மேட்சுக்குள்ள வரலான்ற நிலைமையும் இல்ல. ஓகேவா? வர முடியாது. ஏன்னா விக்கெட் விழுந்தானா பண்ணிட்டு வந்துருவான். அவன் நின்றுவான். அதனால இங்கிலாந்து ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு இவங்களாலையும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால டபுள் சைடு கிவ் அப்னால அவ்வளவுதான். லாஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் ஆக்கணும்னா சண்டை தான் போடணும்னு போட்டுருவோம். சரி, நம்ம அது கடைசியா வருவோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இந்தியா வின் பண்ணி இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி என்ன பண்ணானுங்க? பவுலிங் பண்ணானுங்க. 13வது கண்டினியூஸ் டாஸ் லாஸ். 14 13 தானே இது? 14வது இது. ஓகே. ஒருத்தன் போட்டிருந்தான் இது வந்து இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ப்ராபபிலிட்டி மாதிரி 1 in 14 million மாதிரி. இது வந்து இந்த இதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1 in 12,800. மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. இல்ல தெரியாது. அவரோட தோஸ்துங்க பின்னாடி கத்திட்டு இருப்பாங்களா இருக்கும். அவர் வருவார். இப்ப நம்ம வேலையை பார்ப்போம். சரி. ஜஸ்ட் சொல்லிடுவோம். ஜுராசிக் ஜாமான், if you are speaking you are on bloody mute. I know bro, actually I have got some important call. Yeah. Okay. So bowling choose பண்ணாங்க. இந்தியாவோட பேட்டிங் how was it? ஏன்னா நான் பார்த்தது இந்தியாவோட செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் தான். ப்ரொஃபசர் அத பத்தி மட்டும் தான் பேச முடியும். சுதர்ஷனுக்கு வாய்ப்பு கொடுங்க. கூவிட்டு இருந்தா. அதுக்கும் தான் செகண்ட் இன்னிங்ஸ்ல போயிட்டானே. தம்பி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுனானா இல்லையா? ஃபர்ஸ்ட் கருண் நேரம் அந்த ஒரு இன்னிங்ஸோட ஸ்கோர் 2 இன்னிங்ஸ் பிரிச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா பால் ஆடி இருக்கான். இப்ப என்ன ஒரு மேட்டர்னா சாய் சுதர்சனுக்கு ஸ்டார்டிங் லெவன்ல இடம் இல்ல, கருண் நாயருக்கு ஸ்டார்டிங் லெவன்ல இடம் இல்ல. ஆனா 2 பேருக்கு ஸ்குவாட்ல இடம் இருக்கு. அதான் எண்ட் ஆஃப் செஷன் இந்த மேட்ச்ல. இன்னும் 2 பேரையும் நீ அப்ரப்டா தூக்குறதுக்கு உனக்கு ப்ரூஃப் இல்ல. அவ்வளவுதான். சோ ஆப்வியஸா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அதான் ஜெய்ஸ்வாலும் ராகுலும் கட்டைய போட்டாங்க. மேட்ச் பார்த்தேன்றீங்க, மேட்ச் பார்த்தவங்க பேசுங்க. ஜெய்ஸ்வாலும் ராகுலும் கட்டைய போட்டானுங்க ஃபர்ஸ்ட். 2 பேரும் 50 போடுவானுங்கன்னு நினைச்சப்போ ஆக்சுவலா ரொம்ப ஸ்விங் ஆச்சு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆறப்போ. அவன் பவுலிங் எடுத்தது ரொம்ப பிரில்லியண்டான ஒரு ஐடியா. என்ன ஒரே மேட்டர்னா உனக்கு ஸ்லிப்புக்கு போல கேட்ச் ரொம்ப கேரி ஆகல. அட் த சேம் டைம் இவனுங்களும் கொஞ்சம் தெளிவா ஆடிட்டாங்க. அண்ட் எனி கிவன் டே இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் 20 ஓவர்லயே 4 விக்கெட் விட்டுருக்க வேண்டியது. அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிச் எப்படி இருக்குது. ஸோ அதனால ஓப்பனர்ஸ் 2 பேரும் நல்லா ஆடிட்டானுங்க. அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் ஓக்ஸுக்கு அப்படியே அவுட் ஆகிட்டு போயிட்டான்.
அப்புறம் கில் ப்ரோ வந்தாரு. கில் ப்ரோ அந்த இன்னிங்ஸ் வந்து கிளாசிக் கில் பண்ணிட்டு போயிட்டாரு. வந்து லீவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பால் அற்புதமான லீவ். கண்டுக்கவே இல்ல. இதெல்லாம் என்ன அநியாயம்? இருடா 60 ரன் அடிச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் வெளியே போனான்டா, நான் ஆர்டர்ல போறேன்டா. இருடா அவன் ஒருத்தன். உனக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழுக்கு வித்தியாசம் உண்டே கிடையாது. ப்ரோ சாய் சுதர்ஷனோட கேட்ச் விட்டாங்க ப்ரோ ஸ்டார்டிங்லயே. ஆமா அது விட்டான். ஸ்டார்டிங்ல இல்ல 20 ரன் அடிச்சவனே. அது அவ்வளவுதான் அது. ஆமா அதான். சோ அதனால அதான் கில்ல ஃபர்ஸ்ட் போயிட்டான். ஒரு கிளீனா லீவ் விடுறேன்னு தலைவன் கால் மட்டும் படலன்னா ஸ்டம்ப் போட்டிருக்கான், அவ்வளவுதான். எல்பிடபிள்யூ கொடுத்து ஸ்டாக்ஸ் அனுப்பி வச்சுட்டாரு அவனை. அதுக்கப்புறமா சாய் சுதர்சனும் ஜெய்ஸ்வாலும் கட்டையை போட்டானுங்க. அப்புறம் ஜெய்ஸ்வால் மறுபடியும் நான் அடிக்கிறேன்டா, நான்லாம் ஷார்ட் மேக்கிங் பிளேயரா அப்படின்னு அடிச்சு கேட்ச் கொடுத்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் சாய் சுதர்சன் ரிஷப் பண்ணிட்டு வந்தான். ரிஷப் பண்ணிட்டு வந்து ஒரு யாக்கரை போட்டு காலை உடச்சு விட்டானுங்க. அன்பார்ச்சுனேட்லி ரிஷப் பண்ணிட்டு இஸ் நாட் அவைலபிள் ஃபார் டெஸ்ட் 5. அதான் இன்னும் பயமா இருக்கு. ரீப்ளேஸ்மென்ட் யாரு? ரீப்ளேஸ்மென்ட்லாம் இல்ல, த்ரூ ஜுரல் ஆட போறான். த்ரூ ஜுரல் கூப்பிட்டிருக்காங்க. த்ரூ ஜுரல் ஆட போறான். அவனுக்கு ஏத்த ஆச்சுனா இவன் போய் கீப்பிங் பண்ணுவான், அவ்வளவுதான் மேட்டர். ஓகே. சோ யாரு? ராகுல்லாம் கீப்பிங் பண்ண மாட்டான். ராகுல் வந்து இன்னும் பேச மட்டும் தான் செய்யறான். இல்ல அவன் இன்னும் பேச மட்டும் தான். இல்ல எனக்கு வேற வேலை பண்ணு. கௌதம் கம்பீரை பார்த்து எல்லாம் நானே பண்ணோம். அவன் தான் ஃபீல் செட்டும் பண்றான். அவன் தான் பவுலருக்கு போய் மோட்டிவேஷனும் கொடுக்குறான். கேப்டன்சி அவன்கிட்டே தர வேண்டியதானப்பா. ஹாரி ப்ரூக் சண்டையும் போடுறான் அவன் தான். ஹாரி ப்ரூக் ஆமாமா சொல்றேன். இந்த கோபி சுதாகர் ஒரே ஆளா எல்லாத்தையும் சுத்தி சுத்தி பாக்குறீங்களே. ஒரு ஆள் தான் மொத்தமா நான் தான். ஆனா இன்னொரு மேட்டர் என்னதுன்னா, நம்ம ஊருக்காரனுங்க எல்லாம் ஏதோ அவங்க ஸ்லெட்ஜ் பண்றது வந்து அவுட் சைடு ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட் அப்படின்றானுங்க. டேய் முன்னாடில மூஞ்சிலே பாலி எறிவானுங்கடா. யார் அவுட் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் ஸ்போர்ட் அவுட் ஆஃப் தி ஸ்பிரிட்னு சொல்ற ஒரே ஆளு ஆசன்னா மட்டும்தான். அந்த ஆளை கண்டுக்காதீங்க, பைத்தியம் முடிச்சு. அவன் வந்து இது எல்லாத்துக்கும் அவுட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு பென் ஸ்டோக்ஸ் வந்து டெஸ்டோட முடிவு டிரான்ட்டான். அவன் என்ன சொல்லிட்டான், ஜடேஜா வாசி கிட்ட அவன் போய் டீசெண்டா பேசியிருக்கான். சரியா 4th இன்னிங்ஸ் அப்ப நீட்டா போயிட்டு ப்ரோ இதுக்கு மேல நீங்களும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, நாமளும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை, இன்னும் 1 மணி நேரம் பிளே இருக்கு, கையை குலுக்கிட்டு உள்ள போனோம்னா 2 பேருக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்த மேட்ச் 3 நாள்ல 31st ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் மேட்ச். ஆமா 3 நாள்ல 2 பேரும் 100 கிட்ட இருந்தா இல்ல கரெக்ட்டா தானே பண்ணிருக்கானுங்க. ஓகே இல்ல அவன் அப்படி கேட்டிருக்கான். இல்ல அவன்ட்டு நீட்டா போயிட்டு சரி ப்ரோ நாங்க 100 அடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். அவனே என்ன பண்ணிருப்பான், நீட்டா ஒரு பவுலரை கொடுத்து 100 போட விட்டு போயிருப்பான். அதான் அவன் கேட்டான்ல நீ 100 அடிக்கணுமா அப்படின்ட்டு. அதான் 100 அடிக்கிறது அது ப்ரூக் 100 அடிக்கணுமா? அது ஸ்லெட்ஜிங் கணக்குடா, விடுறா இதெல்லாம் ஸ்லெட்ஜிங் கணக்கு தான்டா. அது இது என்ன அநியாயமா இருக்கு. இதே இது இந்தியாக்காரங்க பண்ணிருந்தாங்கன்னா இது பண்ண தெரியாதுடா. அதான் பங்கு வழங்கன்னு தான் சொன்னானே ஒருத்தன். அப்புறம் என்ன அத விட தம்பி இவன் சொல்லிட்டான் 75 ஓவர் போட தெரிஞ்சவங்களுக்கு 15 ஓவர் போட தெரியாதா? ஒன்னும் இல்ல. அவன் என்ன பண்ணிட்டான், சரி அடுத்து நான் என் பிரைமரி பவுலர்ஸ் யூஸ் பண்ண போறது இல்ல, ரெஸ்ட் எடுங்கடா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் கிட்டயும் டக்கெட் கிட்டயும் நீ யார வேணாலும் வச்சு போடு, உனக்கு உன் வேலை. நீ 90 hours per day போட வேண்டியது. நான் டிராக் ஒத்துக்கலாம், அது உனக்கு கவலை இல்ல. நீ போடு, பவுலிங் போடு, நான் ஆடுறது ஆடாது நான் பாத்துக்கிறேன். அதானே அது பிரச்சனை இல்ல. சரி இல்ல அது ஓகே. 2 இன்னிங்ஸ் பவுலிங் போட்டுருக்காங்க, அந்த வெரி வேற இருக்கவங்க. ஆமா இல்ல அவன் யார் அவளை அடிக்க சொன்னது அப்ப? அதானே இல்ல அவன் சிம்பிளா சொன்னது ஒண்ணுதான், நாங்க வந்து இப்படி கேட்டோம் அப்படின்னா. அதுக்கு வந்து ஆசனா போய் குலைச்சு வச்சிருக்காரு. இப்ப அதான் பிரச்சனை. ஆமா நீ எப்படி இப்படி கேட்கலாம் அப்படின்றது பிரச்சனை. எனக்கு சத்தியமா புரியல. ரிட்டையர் ஆனதுல இருந்து அவனுக்கு வந்து நான் கிரிக்கெட்ல எதுனா பிரச்சனை அவனா இழுத்துட்டு வரான். அவனுக்கு வந்து நான் கிரிக்கெட்ல இல்ல, நான் இருந்தப்ப இப்ப எல்லாம் நடந்திருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேன்னு புடிச்சுறாரு. சரி கேப்டனே கிடையாதுடா. இல்லடா அதத்தான்டா சொல்றேன். அந்த ஆள் ரிட்டையர் ஆனதுல இருந்து ஒரு மேட்ச் நடந்துச்சுன்னா அந்த ஒரு மேட்ச்ல ஒண்ணுமே இருந்திருக்காது. இது ஒரு பிரச்சனை அப்படின்னு இப்ப கூட சென்னை யூடியூப்ல வியூஸ் வரணும்ல ப்ரோ. இப்ப கூட சென்னை என் ஊரு, என்கிட்ட நூல் இருக்கு. இரு சென்னை என் ஊரு, என்கிட்ட நூல் இருக்கு, எப்படியா நான் கான்ட்ராக்ட் கொடுத்துருவான் அப்படின்ற நம்பிக்கையில இருக்கான். இதுல அவன் கூட சுத்துற நாய் வந்து கரெக்ட் தான்டா. கூட சுத்துற நாய் வந்து எங்கேயாச்சும் அனலிஸ்ட் ஜாப் கிடைக்குமான்னு
நான் இருந்திருந்தா இவ்வளவு நாள் வந்து வெறும் ஸ்போர்ட்ஸை பத்தி மட்டும் பேசிட்டு இருந்தேன். ஏன் வியூ நான் இது பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆப்வியஸ்லி இட் இஸ் தெரியுது. அனலிஸ்ட் ஜாபுக்கு தம்பி ட்ரை பண்றாரு. எங்கேயாச்சும் நல்ல பேயிங்னா என்ன இந்தியாவில தான். ஸோ அதனால வந்து 2 பேரும் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அதான் அவங்க பவுலிங்கை தான் வழக்கம் போல கொஞ்சம் ஆவரேஜா போட்டானுங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் இது போயிருச்சு. ஸ்விங்கு போனோடனே அவங்களுக்கு விக்கெட்ஸ் பெருசாக இங்கிலாந்து ஓகே. ஸ்விங் இருக்கிற வரைக்கும் நல்லா போட்டானுங்க. அந்த 35 ஓவர்ஸ் தானோடனே பால்ல பெருசா மூவ்மெண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க கிட்ட மூவ்மெண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ற ஒரே போலர் தங்கு தான். அவன் ஆப்வியஸ்லி பிளேயிங் லெவல் இல்ல. ஸோ ஸ்ட்ரோக்ஸ் மட்டும்தான் போட முடியும். ஸ்ட்ரோக்ஸும் 140 அடிச்சோடனே தலைவனால வந்து பவுலிங் போட முடியல. ஆல்ரெடி அவன் டயர்டா இருந்தான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா போடாம. ஆமாமா காலை பிடிச்சுக்கிட்டு அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தான். ரிட்டையர்ட் போயிட்டு வந்து அடிச்சான். இல்ல அவனால வந்து அன்னைக்கு ஆல்ரெடி அவன் 10 நாளைக்கு மேல ஆடிட்டான். மறுபடியும் போயிட்டு என்னால பவுலிங் பண்ண முடியாது, அதனால வந்து நான் அந்த நாள் பவுலிங் போடலன்னா. ஆனா என்ன கேட்டேன்னா அந்த நாள் ஒரு இஃப் பாசிபிள் ஒரு 3 or 4 ஹவர்ஸ் ஸ்பெல் போட்டிருக்கலாம். போட்டிருந்தான்னா ஏன்னா அவன்கிட்ட மூவ்மெண்ட் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு விக்கெட் எடுக்க ட்ரை பண்ண. அட்லீஸ்ட் கில்லார் கேஎல் ராகுல் 2 எண்ட்ல ஒரு 2 ஆச்சும் நீ தூக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதான். ஸோ அதனால இங்கிலாந்து பேட்டிங் வழக்கம் போல அவங்க இவ்வளவு நாள் கொஞ்சம் அவன் அவுட் ஆஃப் ஃபார்மா இருந்தான். சும்மா இருந்தவன் ஜாக் ராலிய பந்து வலைன்னு சொல்லி நல்லா வளர்த்துட்டு வந்துட்டான். அதான் கில்லோட டிராபேக். இல்ல இன்னொன்னு இந்த பவுலிங் நம்மளுமே சொன்னோம் அன்சுல் கம்போஸ் வரப்போறான்ட்டு. வந்தா ஏதாச்சும் பண்ணுவான்னு. அற்புதமா நல்லா பூ முடிச்சு வச்சுட்டு போயிட்டேன். இனிமே டெஸ்ட் சர்க்கியூட் பக்கமே வராதுன்ற மாதிரி பேசி அனுப்பியிருப்பானுங்க. ஆமா 120 தான் போறான் ஸ்பீடு. அவன் தெரியல என்னன்னு பெஞ்ச் ஸ்டாக்ஸ்ல 140 150 எவனோ ஒருத்தன் போட்டிருந்தான். மார்னஸ் லபுஷன் 131 கிலோமீட்டர்ஸ் போடுறான். இவன் என்னடான்னா 129 தான் போட்டுக்கிட்டு டேய் நீ அங்க வர்றா ஜோ ரூட் இருக்கானடா. குருணால் பாண்டியா பால் ட்ரை பண்ணா பவுன்சர் போறேன்னு ஸ்பின்னர். அவன் 116ல போட்டான். அந்த கமெண்டேட்டரே கலாய்ச்சிருந்தாங்க இன்னும் 5 கிலோமீட்டர்ல அன்சுல் கம்போஸ் ஸ்பீட் வந்துரும். இப்ப மேட்டர் எனக்கு இப்ப என்ன பயம்னா அடுத்த வருஷம் ஒரு டீம் ஒருத்தன் உட்கார்ந்துருக்காங்க அவனை பேசுறா வச்சுக்கலாம்னு நம்பி அவங்க என்ன பண்ண போறாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ஸ்பெல்லாம் நீட்டா போட்டான். அதுக்கப்புறம் ரெப்ளிகேட் பண்ண முடியல. அந்த 2 ஓவர் பஸ்ட் தான். இந்த லாஞ்சிவிட்டி இல்லன்றது லாஞ்சிவிட்டினே இல்ல. ரஞ்சி டிராஃபில நீ 130ல போட்டாலே எல்லாம் அவுட் ஆயிருவானுங்க. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கருண் நாயர் தெரியுதுல ரஞ்சி டிராஃபி ஸ்டாட்சிங் என்ன பண்ணுதுன்னு. அவ்வளவுதான். லைவ் எக்ஸாம்பிளே டீம்ல ஒருத்தர் இருக்கான். ஆமா அப்படியே அடுத்து அப்படியே போறோம்னா ஜோ ரூட் ஜோ ரூட் இப்ப செகண்ட் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப்டர் ஜட்சன் தான். கில்லு மாமனார் மட்டும் தான் பாக்கி. அது கில்லு கொஞ்சம் காண்டாயிருவாரு. இல்ல கில்ல ஆல்ரெடி காண்டதா இருந்தாரு. ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தர் 100 அடிச்சதுல. என் மாமனாருக்கு அப்புறம் நான் தான் இந்த கிரவுண்ட்ல 100 அடிச்சிருக்கேன்னு விட்டா இந்த 2 நாய்ங்க அடிச்சாங்க. 2 பேர் யாரா பின்னாடியே வர சொன்னது? ஆனா வாஷிங்டன் சுந்தருக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இல்ல. ஆமா ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வாஷிங்டனுக்கு. ஆனா ஃபிளாட் ட்ராக்ல அடிச்சு என்ன பிரயோஜனமே இல்ல. எனக்கு செஞ்சுரி அடிக்கிறதே வேஸ்டா இருக்கு. யாரு இது இங்க பாருங்க பேட்டர்ஸ்க்கு இந்த ஃபிளாட் ட்ராக்ல அடிக்கிறது இந்த ட்ராக்ல அடிக்கிறதெல்லாம் ஓகே. ஆல்ரவுண்டர் எந்த ட்ராக்ல செஞ்சுரி கிடைச்சாலும் அவனுங்க ஜாலியா தான் இருப்பானுங்க. அது ஓகே. இப்போ நான் இன்னொரு மேட்டர் சொல்றேன். இவனுங்க இத வச்சு வாஷிங்டன் சுந்தர 3க்கு ப்ரோமோட் பண்ணலாம்னு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவர் வந்து ரஞ்சில ஸ்டேட்ல எல்லாத்துலயும் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். ஓபனிங் இறங்குவாரு. ஒய் நாட் ட்ரை ஹிம் அட் 3? உங்களுக்கு ப்ராப்பரா நம்பர் வந்தா 99 நம்பர் சட்டை போட்டு ஒருத்தன் வந்தான். டிஎன்பிஎல்ல ஓபன்லாம் பண்ணா மேட்ச் பேட்டிங். என்ன அடி அடிச்சார் பார்த்தல்ல. ஏதோ ஒரு மேட்ச் தானே. நான் அது இதுன்னு நான் சொல்ல. காதுக்கு அந்த செய்திகள் சொல்றேன். வேணாம்டா. அதான் இதே இங்கிலாந்துல மறுபடியும் இவனை போட்டிருக்கதா சொல்லிட்டு இருக்கானுங்க. ஐயோ பேர் என்ன ஓட்டன் ஜேமி ஓட்டன் ஆடட்னு போட்டிருக்கான். ஸ்குவாட்ல வந்திருக்கான். அவன் இவ்வளவு நாள் ஸ்குவாட்ல சேர்க்காம இருந்தானுங்க. அவன் கொஞ்சம் இன் அண்ட் அவுட் ஆஃப் இன்ஜுரி இருந்தான். நாட் ப்ராப்பர் ஃபிட். இந்த மேட்ச்ல இருந்து மாத்தணும்னா என்ன கேட்டா லியம் டாசன் மட்டும் தான் மாத்தணும்.
அவனும் கருணாயர் மாதிரி திரும்பி ஒரு 7-8 வருஷம் கழிச்சு வந்திருக்கான் போலயே. ஆமா ஆனா அவன் நல்லா போட்டானே வந்ததுக்கு. கருணாயர் என்ன ஆடினா பேட்டிங்லயே ஒரு டீசன்ட். அந்த மேட்ச் ஆடினான். ஆமா கடைசியா அவன் அந்த மேட்ச் தான் ஆடி இருக்கான். அதான் கரண் நேரம் அதுக்கப்புறம் 2 மேட்ச் ஆடிட்டு அவனையும் தாத்தி விட்டுருக்கானுங்க. அவ்வளவுதான் மேட்ரு. இப்போ வந்து அதான் மாத்திட்டு அதுக்கு மேல ஒரு பேசர் ஓவலா. டேய் உனக்கு பேசற கொண்டு வந்தா ஓவர் ரேட் பிரச்சனை வரும்டா திருப்பி. அது இவனதான் வச்சிருக்கணும். இவனதான் ஆடணும். ஆப்ஷன்ல இருந்தானே இவனே எடுத்துட்டு வந்தானுங்க. இல்லன்னா இவனே ரெஹான் அகமது உள்ள கொண்டு வரக்கூடாது. ஆக்சுவலா எடுத்துட்டு வரலாம். இங்கிலாந்து லைன்ஸுக்கு ஆடி இருக்கான். நல்ல ஆப்ஷன் தான். ஆல்ரெடி இந்தியா டெபுவும் இருக்கு. இங்கிலாந்து டெபுவும் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இல்ல டெஸ்ட் ஆடி இருக்கான். இங்க ஆடுனான்னு நினைக்கிறேன். டெபு இருக்கு. ஐ மீன் கேப் இருக்கு. சாரி கேப் இருக்கு. டேய் இந்தியாலயே ஆடுனான்டா. நம்ம கூட ஆடுனான்டா. ரெஹான் சொல்லுவாங்க. 2024 ஸ்டார்ட்ல ஆடுனான்டா. சமண்டியும் ஓகே ஞாபகம் இல்ல. ஜெய்ஸ்வால் பிரிச்சு மேவான்டா அவன. ஓகே ஓகே இங்கிலாந்து இந்தியாக்கு வந்தப்போ இருக்கிற சீரிஸா? ஆமா ஓகே. வேற இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுலிங் பத்தி பேசணுமா? வேற எதுவும் இருக்கா? இந்தியா இங்கிலாந்து பவுலிங் அதான் சொல்றேன்ல. ஷைன் இருக்கிறப்போ எக்ஸலண்டா போட்டானுங்க. ஷைன் இருக்கிறப்போ நான் தப்பே சொல்லல. இந்தியாவோட பவுலிங் இந்தியா பவுலிங் நல்லாவே இல்ல. பும்ரா தான் ஸ்டார்ட் பேட் பண்ணிட்டு போயிட்டான் வந்து. இல்ல பும்ரா வேஸ்ட். இதுக்கு மேல இது ரொம்ப கஷ்டம். ஆமா ரிட்டையர் ஆக போறான்னு ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்காது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் இன்னொரு இது பார்த்தேன். கருணாயரா இல்ல கருணாயர்லாம் ரிட்டையர் ஆக மாட்டான். இப்பதான் வந்திருக்காங்க. அவன் வந்து திருப்பி ட்விட்டர்ல போடுவான். Please give me one more chance. இருறா வேணும் சொல்ல வரான்டா. ஆமா ஆமா. ஜெகதீஷனை ஸ்குவாட்ல எடுத்து போட்டுட்டாங்க. நம்ம ஜெகதீசனை வந்து ஸ்குவாட் லிஸ்ட்ல சேர்த்திருக்கானுங்க. பண்ணிட்டு ஆட முடியாதுன்றனால விக்கெட் கீப்பிங் பண்ணால. இப்ப துரலுக்கு அடிபட்டுச்சுன்னா ஜெகதீசன் வந்து பண்ணுவாங்க. அவ்வளவுதான். பேட்டிங் ஆட முடியாது அவனால. மேட்டர் என்னதுன்னா இசான் கிஷனை தான் கூப்பிடுறதா பிளான். தம்பி கவுண்டி கிரிக்கெட் ஆடுறப்ப கார் ஓட்டி கால்ல கட்டி போட்டு அதனால ஜெகதீசனை கூப்பிட்டுருக்காங்க. அதனால ஜெகதீசன் நீங்க டைரக்டா ஜெகதீசனை கூப்பிட கூடாது. அவரும் கவுண்டி ஆடிட்டு இருக்காரு. குல்தீப்புக்கே உள்ள இடம் இல்ல. நீ சஹல கூப்பிட்டு வருவியா? குல்தீப் பாப்பாங்க இருந்து கோத்தா அப்படி இல்ல மேட்டர் என்னதுன்னா நீங்க அதுக்கு உடனே இந்த தமிழ்நாடு பேஸ்ட் இவன் எல்லாம் ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஊர் பையன் போறான் தம்பி இங்க பாரு அவன் போறது பேக்கப்பா. அடுத்த டெஸ்ட்ல இசான் கிஷன் ஃபிட் ஆயிட்டானா அவனை திருப்பி கூப்பிட மாட்டானுங்க. கிஷன் தான் சாய்ஸ். சரி அவனுக்கு கால்ல சின்ன அடி. சொல்றேன் ஒரு தமிழ்நாட்டு பிளேயர் உள்ள போறதே கஷ்டம். டேய் அந்த விதத்துல பேக்கப்பா போறான்றது கூட எனக்கு சந்தோஷம் தான். ஓரளவுக்கு எனக்கு சந்தோஷம் தான். ஆல்ரெடி உள்ள இருக்கானுங்களா? கேஎல் ராகுல்லாம் ஆல் ஸ்டேட் பெர்மிட்னு போட்டுக்கான். எல்லா லாங்குவேஜும் பேசுறான். சரியா? ஆக்சுவலா கேஎல் ராகுல்டா இதுவா இருந்திருப்பானான்னு தெரியல. இத்தனை லாங்குவேஜ் பேசிட்டு இருக்கானே. ஒரிஜினலி மல்லு பிறந்து வளர்ந்தது ஃபுல்லா கர்நாடகா பெங்களூரு. சோ தெலுங்கு தெரியாது. தெலுங்கு தெரியுமான்னு தெரியல. இது மலையாளம் பேசுவான். மலையாளம் கன்னடா ஹிந்தி 3 லாங்குவேஜ்ல பேசியிருக்கான் இந்த வரைக்கும் டெஸ்ட்ல. ஹிந்தி வைஃப் மாமனார் எல்லாம் ஹிந்தி. அதான் கில்லே தமிழ் பேசுறான். கில்லு தமிழ் பேசுறானா? ஆமா வாஷிங்டன் சுந்தர்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தான். வா வாசி போடு வாசி தூக்கு வாசி. அதான் குஜராத் இதுல ஆடிட்டு இருக்கும்போது தமிழ் நல்லா கூட சாய் சுதர்ஷன் கூட தான ஆடுறான். ஆமா சாய் சுதர்ஷன் சாய் எல்லாம் ஒரே டீம் தானே. அதான் வாஷி இவன் பண்ணான்ல ரிஷப் பண்ணிட்டு பண்ணுவான்ல. வா மச்சான் ஆஷ் போடு மச்சான் போடு மச்சான் கமான் ஆஷ் கமான். அவன் கூட தானே அவன் இவனுக்கு சொல்லுவான்டா. வருண் சக்கரவர்த்திக்கு சொல்லுவான்டா. யாருக்கு? வருண் சக்கரவர்த்தி தினேஷ் கார்த்திக் தான் பேசுவான். தினேஷ் கார்த்திக். சரி சரி அவுட் ஆஃப் டாபிக் போறோம். இந்தியா பவுலிங் ரொம்ப மட்டமா இருக்கு. ஆமா ஆமா ஸ்டாட் பேட் பண்றவர் வந்து டீம் இப்ப உனக்கு ரீப்ளேஸ்மென்ட் யாரு? ஒரு நிமிஷம்
ஆந்தை ப்ரோ, சொல்றா. வாட் டு யூ திங்க் அபௌட் பும்ரா? ஏன் இல்ல எதுக்கு நம்ம 4 பேரும் பேசிட்டோம் இத பத்தி ஆல்ரெடி. ஏன்னா இவர்தான் நம்ம இவர்தான் பேசினது இல்ல இது வரைக்கும் பும்ராவை பத்தி. What do you ஜுராசிக் think? ப்ரோ நீ இருந்தியா ப்ரோ ஸ்டார்ட் பேட் சொல்றப்போ? இருந்தான். இருந்தான் 4 பேர் அவன் ஆடாதனா ஜெயிக்கிறோம் அதுவா? ஆ செகண்ட் டெஸ்ட் அப்ப இருந்தான் அவன். அவன் இருந்தாதான்டா இந்தியாவுக்கு இல்லைன்னா வேலைக்கு ஆகுது. என்ன அவன் இருந்தாதானே வேலைக்கு ஆக மாட்டேங்குது. இங்க நல்லா Bro. எடுத்து பாருங்கண்ணா. அது பிச்சை பொறுத்து இருக்குடா. அவங்க கொடுத்த பிச்சு எல்லாமே மட்டமான பிச்சு. பவுலிங் பிச்சா கொடுத்தாங்க நம்மளுக்கு. அவங்க ஜெயிச்சிருக்கானுங்களே. மேட்டர் பேட்டிங்ல தான் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம கொலாப்ஸ் ஆகி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நம்ம கொலாப்ஸ் ஆயிரும். அது வேற கதை. அது அது டீமே வந்து அவங்க பவுலிங்கால ஜெயிக்கல. அவங்க அவங்களோட டிட்டர்மினேஷன் அது கிரிட் எல்லாம் வச்சு அவங்க ஜெயிக்கிறாங்க. இல்ல அது என்னமோ நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா பவுலிங்னால எந்த இந்தியா ஜெயிச்ச மேட்சும் சரி, இங்கிலாந்து வரைக்கும் ஜெயிச்ச 2 மேட்சும் சரி, எந்த டீமுமே பவுலிங்னால ஜெயிக்கல. 2 டீமும் சுப்பீரியர் பேட்டிங்னால ஜெயிச்சிச்சு. ஆமா அந்த 190 டார்கெட் சேஸ் பண்ணிருக்கலாம் சூப்பரா. அந்த சிராஜோட அது சேஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சு தானே அவன் பவுலிங்கே இறங்குனான். வாடா தூக்குவோம் அப்படின்னு தானே இங்கிலாந்து இறங்குனதே பிச்சில் அதுக்கு. அதான் அந்த மேட்சுக்கு முன்னாடி அவன் விராட் கோலி கால் பண்ணானாமே, ஏதோ ரூமர் வந்துச்சு. யாருக்கு ஸ்டோக்ஸ் வந்து விராட் கோலி கால் பண்ணி எப்படி லோ டோட்டல டிஃபெண்ட் பண்ணதுன்னு கால் பண்ணி கேட்டான். அவன் சொன்னதெல்லாம் மாத்தி பண்ணியிருப்பான். அதான் மேட்ரு. எனக்கு அதான் புரியல. ரோஹித் சர்மா கூப்பிட்டான்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. அவங்க தான் சுத்திட்டு இருந்தாங்க டிஃபெண்டர் லோ ஸ்கோர் எனி டே, டிஃபெண்டர் லோ ஸ்கோர் எனி டே. 126 ஞாபகம் இருக்கா ஐபிஎல் ஃபைனல்ல? சரி கண்டினியூ பண்ணுங்க. அமைதியா இவையெல்லாம் அமைதியா போதும். ரொம்ப நன்றி தம்பி. 126 136 இருக்கும் எல்லாம். ஆர்பிஎஸ் கூட 130 என்னமோ ஒரு சொச்சம் தான். ஆமா எல்லாம் அப்படிதான் தான் தோத்தோம். அதுவும் எல்லா மேட்சும் நீங்க அப்படிதான் தோத்தீங்க. விடு, உங்க ஃபினிஷர் ப்ரோ சைக்கிள்ல இருக்கணும். ரோஹித் சர்மா தான்டா. உங்க ஃபினிஷர் ப்ரோ தான் அப்பலாம் காணாம போயிடுறாரு. விடு, அதுவும் சொல்ல விரும்பல. அந்த டாபிக் வேணாம் விடுங்க. சொல்லுங்க. அந்த டாபிக்ல என்ன போறீங்க? இது இந்தியா இங்கிலாந்துடா, இங்க வாங்கடா. எனக்கு தெரிஞ்சு பும்ரா இருந்தாதான். பும்ரா இல்லனா வேலைக்கு ஆகாது. பும்ரா எனக்கு தெரிஞ்சு போட்டு படுத்துட்டு அப்படியே போயிடலாம். ஆடுறேன்னா இப்படி போயிரு. நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்போ ஃபுட்பாலர்ஸ் எல்லாம் இருக்கானுங்க, என்ன பண்ணுவானுங்க, 90 மினிட்ஸ் ஆடுவானுங்க. இதுக்கு மேல என்னால ஆட முடியலன்னு இந்த ஹாஃப் டைம் கணக்குல ஆடுறேன்ப்பா அப்படின்லாம் எந்த ஃபுட்பாலர் இருந்தது இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் எத்திக்ஸ்ல. நான் ஹாஃப் டைமுக்கு அப்புறம் தான் இறங்குவேன், வந்து இம்பாக்ட் மட்டும் பண்ணிட்டு போறேன் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேல என்னால ஓட யாரு டேய் அவன் காசுக்காக தாண்டா ஆடுறான், ஃபுட்பாலுக்கு ஆடுறவன சொல்றேன்டா. அவனும் உங்க ஆளுங்களும் ஒண்ணுதான், உங்க ஆளும் ஒண்ணுதான்டா. அவனோட எங்க வேலை சேர்க்காத. சரி எதுக்கு நீ உங்க ஆள்ற 3 6 அடிக்கிறான், 4 கோல் அடிக்கிறான். எக்ஸாம்பிள் தம்பி கொஞ்சம் ப்ரொஃபசர் அமைதியா இருங்களேன். அவன் சொல்றதா சொல்லிட்டு நீங்க எதுக்கு தானா வந்து வாய் கொடுத்து வாங்கிட்டீங்க? உங்களுக்கு உணர்ச்சி ஆகுதுன்னா நீங்க எல்லாத்தையும் மூடிட்டு உட்காருங்க. எல்லாம் பாயிண்டா சொன்னா அப்படிதான் இருக்கும். சரி இப்ப மேட்டர் என்னதுன்னா, இப்போ வந்து அதான் இப்போ வந்து பும்ரா இன்ஜூர் ஆறியா போறியா, ஒண்ணு மூடிட்டு அப்படியே போயிடணும். இல்ல நான் என்ன சொல்றேன், ஒண்ணு போயிரு. இல்ல நான் வந்து மானத்தோட தான் போய் அப்படின்னு இருக்கியா, வா கண்டினியூஸா 10 ஓவர் போடு, எப்படி நீ காலை பிடிப்ப அப்படியே போயிரு. ஏன்னா நான் வந்து இதுக்கு மேல என்னால இந்தியா டீமோட இது மாத்திராலே போறா டைனமிக். பும்ரா இருந்தா மேட்ச் ஜெயிக்கலான்ற அதெல்லாம் மாறி போச்சு. சும்மா பும்ரா வந்து ஒரு நல்ல பவுலர் தான், இல்லன்னு சொல்லல. நீங்க வெறும் பும்ரா மட்டும் நம்பிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லடா. இப்போ அதே செட்டப் போட அதான் ப்ரூவ் பண்ணேன். தேர்ட் டெஸ்ட் ரிவ்யூ பாரு. தேர்ட் டெஸ்ட்ல தேர்ட் டெஸ்ட் ரிவ்யூ தான். தேர்ட் டெஸ்ட் ரிவ்யூல தான் பேசுனேன். லாட்ஸ்ல ஆடின அளவுல தான் பேசுனேன். அதுக்கு முன்னாடி சொன்னேன், அதுக்கு முன்னாடி நீங்க ஒத்துக்கல. அடுத்த மேட்ச் பும்ரா ஆடுவான் பாருங்க. ஆமா ஆமா. ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லாம் அப்ரப்டா இருந்துச்சு. கம் ஆன் டேக் யுவர் பாயிண்ட்ஸ் வா ப்ரோ. நான் வெயிட் பண்றேன். பும்ரா மாத்துறீங்களோ இல்லையோ அந்த கோச்சை மாத்துங்க ப்ரோ. இல்ல இப்ப புது ஃபேக்ட் என்னது, ரெண்டஸ்காட்டையும் மார்னே மார்க்கலையும் தூக்க போறோம். ஏசியா கப் அப்புறம் ஏசியா கப் அப்புறமா? ஆமா இப்போ ஏசியா கப் வரைக்கும் இருப்பானுங்க. ஓகே இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்புறமே நினைச்சேன். இல்ல இப்போ என்ன மேட்டர்னா, இப்ப அடுத்து இந்த இவன் யார போய் கூட்டு வர போறான், அதான் பிரச்சனை எனக்கு. கேகே ஆளுங்களை கூப்பிட்டாச்சு. ஆஷ்னா தான்
ஐயோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ ஏன் கடவுளே ப்ரோ ஏன் ப்ரோ சீத்தே. வாய்ப்பு இருக்கு ப்ரோ. இது சத்தியம். இது ரூமர்னு மட்டும் சொல்லு. ரூமர்னு இல்ல. இது சும்மா உங்க இல்ல, இது கற்பனைன்னு மட்டும் கனவு. சொல்லுங்க. இது ரூமர்னு dream மட்டும் bro. சொன்னீங்கனாலே நான் இல்ல, இல்ல. செத்துருவேன். Bad மை dream. ட்ரீம் கம்ப்ளீட்டா ரிட்டையர் ஆனவங்க தானே கூப்பிடுவாங்க இல்லையா? அவன் தான் கம்ப்ளீட் ரிட்டையர்மெண்ட்ரா. அவங்க ரிட்டையர் ஆயிட்டானே அப்புறம் என்ன? ஐபிஎல் மட்டும் தானே என்ன இருக்கு? கோச் வேலை தரேன், 4 கோடி ரூபாய் சம்பளம். நீ எங்கன்னா அசிங்கமா வாங்கிட்டு இருக்கீங்களா ஆனா அப்படின்ட்டுருவான். ஒரே ஒரு ரூமர் என்ன போயிட்டு இருக்குன்னா விவிஎஸ் லட்சுமணன் போடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது ஹெட் கோச். அவன் என்சிஏ விட்டு டெஸ்ட்டுக்கு. உனக்கு இதுக்கு வருவான். இல்ல அவன் என்சிஏ டியூட்டியை விட்டு உனக்கு இதுக்கு வருவானா? அது மாத்தணும்ன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு கீழே வந்து வேலை பார்ப்பான் அவன் என்சிஏ டியூட்டி விட்டு. என்னைய கேட்டா இவங்க பண்ணாங்க பாருங்க. இது இங்கிலாந்து பண்ணாங்கல்ல. ட்ரெஸ்காத்திக் ஃபார் ஒயிட் பால், ட்ரெஸ்காத்திக் ஃபார் ரெட் பால் அண்ட் மெக்கலம் ஃபார் ஒயிட் பால் வச்சிருந்தாங்கல்ல முன்னாடி. ஜி ஃபர்ஸ்ட் ஜி மெக்கலம் தான், வந்து ஜி ரெட் பாலுக்கு தான். இல்ல ஃபர்ஸ்ட் மெக்கலம் வந்து ரெட் பாலுக்கு தான். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபியா இந்தியா சீரிஸ்ல இருந்தா தான் ஒயிட் பாலுக்கு வந்திருக்கான். 2025 தான் மாத்தி ஒயிட் பாலுக்கு சொல்றேனா? வந்திருக்காரு. ஆமா ஓகே அதான். இல்ல லக்ஷ்மண் வந்து இவனுக்கு கீழே வந்து வேலை பார்க்க மாட்டான். அதான் சொல்றேன். நான் என்ன அவசியம் சொல்றேன், கிடையாது. ரெட் பாலுக்கு நீ லக்ஷ்மண் போடு. ஏன்னா லக்ஷ்மண் தலைமையில நம்ம போய் ஜெயிச்சிருக்கோம், சீரிஸ் ஜெயிச்சிருக்கோம். ஆமா அதான் கடைசி ஜெயிச்ச சீரிஸ் நினைக்கிறேன். ஆமா. ராகுல் டிராவிட் டு இவன் டிரான்சிஷன் அப்பதான் லக்ஷ்மண் எடுத்தான். ஆமா ம். அப்பதான் கடைசி நம்ம சீரிஸ் ஜெயிச்சோம். பங்களாதேஷ் சீரிஸ் நான் சீரிஸா கண்டுக்கிறது இல்ல. சோ பங்களாதேஷ்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சோம். சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கலாம் இல்ல. சவுத் ஆப்பிரிக்கால போய் ஆடணும்டா. கன்ஃபார்ம் ஜெயிச்சிருக்க மாட்டோம்டா. மூட்ரா ஜெயிச்சோம்டா. யாரா நீ? ஜெயிச்சிருக்க மாட்டோம். சவுத் ஆப்பிரிக்காவை இந்த சைக்கிள்ல சவுத் ஆப்பிரிக்கா இந்தியா ஜெயிச்சதே கிடையாதுடா. என்னடா சவுத் ஆப்பிரிக்கால போய் அதான் நானும் சொல்றேன். சவுத் நம்ம ஆப்பிரிக்கால வந்து எக்ஸாம் பண்ணிருக்கோம், ஜெயிச்சது கிடையாது. சரி ஓகே, மேபி தப்பா இருக்கலாம் நான் சொல்றது. இல்ல இந்த வாட்டி அவன் தான் ஜெயிச்சான். இல்ல இந்த வாட்டி 2-2 ஆகுமா 3-1 ஆகுமா? 3-1 3-1 தான் மேட்ச். 3-1 2-2 2-2க்கு வாய்ப்பே இல்ல. 2-2 இல்ல தான். பண்ட்டும் இல்ல. நான் எதனால சொல்றேன்னு கேளுங்க. பண்ட் இல்ல, அதான் பிரச்சனை. பண்ட் இல்ல. எனக்கு இன்னொரு முக்கியமான நம்பிக்கை, பும்ரா இல்ல. 3 மேட்ச் தான் ஆடுவேன்னா 3 மேட்ச் ஆடிட்டான். இல்ல வரமாட்டான். ஆல் ஃபீல்டர் சார் இதுவா பும்ரா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போடுறானுங்க எல்லாரும். தேவைமே இல்ல. கால உடைங்க நீங்க நைட் போய் கால உடைங்க. அவன் என்ன சொல்றான்னா பும்ரா இல்ல அவன் பும்ரா என்ன சொல்றான்னா இப்படி ஈவனா இருக்கிற சீரிஸ் நான் விட முடியாது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. அதனாலதான் நான் சொல்றேன். அதனாலதான் தைரியமா 3-1. பண்ட் இல்ல, அதுவே ஒரு பெரிய ஃபேக்டர். ஏன்னா இது வரைக்கும் ஒரு இன்னிங்ஸ்ல ஒரு செஷன்ல ஃபுல் இதை மாத்த ஒரு சான்ஸ் இருக்குன்னா இந்தியாவில பண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கு. வண்டியும் இல்ல. இப்ப இங்கிலாந்து வந்து தைரியமா ஒரு டார்கெட் ஒரு நாள்ல 400 வச்சு 350 சேஸ் பண்றா அப்படின்னு இந்தியாட்ட கொடுத்தானா இந்தியாவில சேஸ் பண்ண முடியாது. லாஸ்ட் டே 350 தைரியமா கொடுப்பான். ஓகே, ஆனா இந்தியாவுக்கு நிக்கவும் தெரியும். இப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால பிச்சா அப்படி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதா இருந்தா. ஆனா பண்ட் இருக்கான்னா அது சேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அவன் எப்படி போவான்னா பட் நீ கேள்வி என்னன்னா நீ த்ரோஜோட எக்ஸ்ட்ரா வரும்போது கொஞ்சம் இது இருக்குல்ல. ஆக்சுவலா பட் அளவுக்கு ஆட முடியும்னாலும் பண்டோட இது என்ன சொன்னேன், ஒரு செஷன்ல புரியுது. அது அவன்ட்டு இல்ல. அது ஒத்துக்கிறியா? அது ஒத்துக்கிறேன். நான் சொல்றேன். ஆனா அந்த மாதிரி தான் மேட்ச் போகும்ன்றது சொல்ல முடியாது. இங்கிலாந்து வந்து பேக் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி இப்போ 375 லாஸ்ட் டே 90 ஓவர்ஸ் சேஸ் பண்ணணும்னா பண்ட் இருக்கானா இந்தியா எப்படி ஆடுவாங்க, பண்ட் இல்லைன்னா இந்தியா எப்படி ஆடுவாங்க? சேஞ்ச் இருக்கா? அப்ரோச்ல சேஞ்ச் இருக்கும். பண்ட் இருக்கானா ஃபர்ஸ்ட் செஷன் பொறுமையா ஆடிட்டு விக்கெட் விடாம 1 டவுன் கூட பண்ட் அனுப்பி ஒரே செஷன்ல நீ வந்து 120 130 ரன் நல்லா அடிக்கணும். ஆனா பண்ட் இல்லைன்னா நீ எவனும் அந்த தைரியமா எடுக்க மாட்டான். ஜெய்ஸ்வாலை நீ தூக்கிட்டனா வேலை முடியும். ஓகேவா? ஏன்னா அட்டாக்கிங்கா ஆடக்கூடிய ஒரே ஆள் டீம்ல ஜெய்ஸ்வால் மட்டும் தான் பண்றாங்க. அட்டாக்கிங் சொன்னேன்டா. அவன் ஸ்ட்ரைக் ரேட் ரன்ன பால் ஆடுறவன்டா. ரன்ன பால் அவன் அந்த 80 to 100 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவான்டா. அவனும் ரொம்ப அட்டாக்கிங்கா போயிட்டானா விக்கெட்டோட சான்ஸ் இருக்கு. பண்ட் பொழந்தானா அவுட் ஆஃப் ஸ்டேடியம் தான். இவன்லாம் அடிச்சானா கேட்ச் போக நிறைய வாய்ப்பு இருக்கு. இவன் ஷார்ட் மேக்கர், புரூட்டல் கிடையாது. நீ சொல்ற இது இந்தியா இல்ல சொல்லுங்க ப்ரொஃபசர் சொல்லுங்க. நீ பேசு ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் முடிய அடுத்து பாசிட்டிவ் போறான். இந்த டாபிக் முடி. அதான் நீ சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் நீ ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல. இதுதான் நடக்கும்ன்றது சொல்ல முடியாது.
நடந்தா நீ சொல்றது ஜி ஓகே. ஜி ப்ராபபிலிட்டிஸ்னு ஒண்ணு இருக்கு. ஜிஜி இப்ப பத்தி இங்கிலாந்து பேசாதீங்க ஜி. டேய் ஜி நீங்க ப்ராபபிலிட்டி பத்தி எங்க கிட்ட பேசக்கூடாது. ஏய் நீங்க படிச்சும் பும்ரா இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்ற வந்தாண்டா நீங்க அதுக்கெல்லாம் பேசணும். நான் என் ப்ராபபிலிட்டி தான். ப்ரோ சரி நான் இப்ப பும்ரா மேட்டர் நல்லா என்னன்னு நான் பும்ரா இருக்கணும்னு பேசல ப்ரோ. பும்ரா மேல டிபெண்டன்சி இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். இவன் பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? மோடி பிரியமா இருக்க கூடாது. ஆனா மோடி பிரியமா இருக்கிறதுனாலதான் நல்லா இருக்குன்ற மாதிரி பேசுறாங்க. தம்பி இல்லடா லாஜிக் அரசியல் வேணாம்ப்பா, வேணும். அடி நீங்க வாங்குவோம். வேற எதுனா கொஞ்சம் சொல்லுங்க, சும்மா அரசியல் இருப்பா. வேணும். கொஞ்சம் சும்மா இருப்பா. லாஜிக் எப்படி இருக்குன்னா அவன் இருக்கான்றனால நியூ பால் எடுத்துக்கிறான், புடிச்ச எண்ட் எடுத்துக்கிறான், புடிச்சா பவுலிங் வரான். நான் எல்லா பாயிண்ட்டும் சொல்றேன். அப்படி சொல்லியும் அவன் மேல டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்னா அவனே கேட்டு வாங்கிக்கிறானே. அதுதான் வேணான்றேன்டா. அதுதான் வேண்டாம்னு அது சொல்றேன். எப்படிடா வேணாம்னு சொல்ல முடியும்? சரி தம்பி, இது 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 வேற டாபிக்ல போகுது. நான் இன்னொரு கதை சொல்லுவேன். நீங்க எல்லாம் ட்ரிகர் ஆவீங்க, வேணாம். வேணாம், ரைட் வேணாம். 2019 ஒண்ணு பண்ணிருக்கணும். அதை நான் இப்ப எடுத்து விடுவேன். பயங்கர கேஸ் ஆகும். ஓகே ஏய், ஜுராசிக் ப்ரோ நீ லவுடா, டேய். பாசிட்டிவ் ப்ரொஃபசர் நீங்க ஏய், ஆரம்பிங்க. ஜுராசிக் லவுடா, டேய். ஒன்ட்ட இப்ப இல்ல bro, கேட்டா இல்ல அந்த பாயிண்ட். ரொம்ப கான்ட்ரவர்சியா போறாங்க. இல்ல சிம்பிளா சொல்றேன். 4 டவுன்ல வர வேண்டியவன் 6 டவுன் வந்தான். உங்களுக்கே புரிஞ்சிரும். ரொம்ப நன்றி. நம்ம அடுத்ததுக்கு போவோம். Okay, ஓகே, தான். இப்போ 5th டெஸ்ட் பிரெடிக்ஷன்ஸ். இங்கிலாந்து இந்தியா. 3-1 சீரிஸ். நான் ஃபர்ஸ்ட்ல இந்தியா. இருந்து சொன்னேன். ஒரு 2-2. டெஸ்ட் ஜாக சான்ஸ் இருக்கு. 3-1 தான் என்னோட ஸ்டார்டிங்ல இருந்தே நான் சொன்னேன் ப்ரெடிக்ஷன். இந்தியா. இப்பவே நான் அதிலே தான் இருக்கேன். தலைவர் திமிங்கலம் இந்தியா மிஸ்டர், ஐயோ அவர் பேர் மறந்துட்டேன். நல்ல பேரு ஜுராசிக் ஜாமான். இங்கிலாந்து இங்கிலாந்து. இப்ப வரைக்கும் சொன்னதுல என்னோட ப்ரெடிக்ஷன் மட்டும் தான் என்ன லைவா இருக்கு. எல்லாம் 3-1 சொன்னீங்க. ம். ஃபர்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட் அப்ப ம். நான் சொன்னா 3-1 இங்கிலாந்து சொன்னேன். நீ சொன்னதா இருக்கு. ஒண்ணு நடந்தா 2-2 இல்லனா 3-1 அவ்வளவுதான். லைவா இருக்கிறதே ப்ரெடிக்ஷன் இங்க தம்பி, ஒரு மட்டும் தான். நிமிஷம் ஒரு நிமிஷம். நீ இங்கிலாந்து ஜெயிக்கும்னு இருக்க. உனக்கு 2-2ன்ற ப்ராபபிலிட்டியே கிடையாது. நீ 3-1 தான் உனக்கு இருக்கிற ஓ ஒரே. நான் ஏன் ப்ராபபிலிட்டி சொல்லலையா, ஜெனரலா நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன். ஓகே, அப்பனா 3 இந்தியா 2 இங்கிலாந்து. ஆமா. சோ லெட்ஸ் கோ ஃபார் இந்தியா. Let's cheer up நான் for- ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லு. இந்தியாட்ட நான் பார்த்த ஒரு பெரிய பாசிட்டிவ் இந்த சீரீஸ்ல இப்போ வரைக்கும் பேட்டிங் பேட்டிங் ஆர்டர் நல்ல எல்லாருமே இது கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ப்ரோ 3 ஃபிக்ஸ் பண்ணனும். அது சொல்லணும். 3 ஃபிக்ஸ் பண்ணனும். யாராச்சும் ஒருத்தர் கருணாயிரா இல்ல சாய் சுதர்ஷன் உங்களுக்கு யார் தோணுது? நான் சிம்பிளா சாய் நான் சிம்பிளா ஒரு ஐடியா சொன்னேன். நீ கருணாயிரம் இந்த மேட்ச் ஆட வச்சு ஃபெயில் ஆயிருந்தானா அப்படியே அனுப்பிடுது. இப்ப அவனை அனுப்பவும் முடியாம நீ ஸ்குவாட்ல சுத்தணும். அடுத்து அவன் ஃபெயிலியர் வரைக்கும் லைக் ஸ்குவாட்ல தூக்குற அளவுக்கு அவன் ப்ரூவ் பண்ணல. ஸ்குவாட்ல இருந்து தூக்குற அளவுக்கு அவன் ஒர்ஸ்ட் இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஸோ அதனால உனக்கு இன்னும் கேரிங் லோடு தான். அதனால நான் கன்க்ளூசிவா சொல்ல மாட்டேன். ஒன்னும் அவனை தள்ளி விட்டு உன வை. நெக்ஸ்ட் சீரிஸ் என்ன ப்ரோ? சவுத் ஆப்பிரிக்காவா? சவுத் ஆப்பிரிக்கா தானே? நெக்ஸ்ட் சீரிஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல டேட். அத தெரியல. பங்களாதேஷ் வெஸ்ட் கூட இண்டீஸ் போறாங்க. வெஸ்ட் இண்டீஸ். பங்களாதேஷ் நான் டெஸ்ட் சீரிஸ் கேக்குறேன். வெஸ்ட் இண்டீஸ் இங்க வராங்க. வெஸ்ட் இண்டீஸ் இங்க வரீங்களா? ஆமா. வெஸ்ட் இண்டீஸ் ஓகே, எனக்கு சரியா தெரியல வெஸ்ட் இண்டீஸ் கணக்கு எப்படின்னு. இல்ல ஆனா- ஆக்சுவலா எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா அபிமன்யு ஈஸ்வரனை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு. ஆமா. அவனும் தான் ஸ்குவாட் எடுத்து போட்டிருக்காங்க. அக்டோபர்ல வெஸ்ட் இண்டீஸ் இந்தியா வராங்க. அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்கெட்யூல் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. இல்ல அதுக்கு முன்னாடி ஏசியா ஏசியா கப் இருக்கு. இதெல்லாம் ஏசியா பல பேர் ஸ்குவாட்லயே இருக்க மாட்டாங்கடா. பி டீம் கூட்டு போய் ஆடுற மேட்ச்ல அது. சரி சரி. ஓகே. ஓகே கைஸ், வேற எதுவும் டாபிக்ஸ் இருக்கா டிஸ்கஸ் பண்றதுக்கு? எதனா பிளேயர் ஆஃப் தி Regarding மேட்ச் this இருக்கு match. சொல்றீங்களா? பிளேயர்ஸ் மேட்ச் தான் ஸ்டோக்ஸ் கொடுத்திருக்கானுங்க. ஐயோ நம்ம எப்போ கொடுத்தவனுக்கு நம்ம பேசுவோமா? ஓ அடுத்த மேட்சுக்கா? அடுத்த மேட்ச் கேட்டேன்டா. அடுத்த மேட்ச் ஜெய்ஸ்வால். அவன் நான் நம்பிக்கை வைக்கும். போல்ட் பிக். அதான் அவன் மேல நான் நம்பிக்கை வைக்கிறேன். அண்ணா அவர் டீம் மோட்டோ வச்சு விளையாடுற ப்ளே போல்ட். ஓகே ஓகே. சரி, ஏய் ஜுராசிக் ஜாமான் சொல்லு. ஒழுங்கா அந்த டிக்கெட்லயே போயிருக்கலாம்டா. சின்னசாமி மேட்சே இல்லையாமே. ஆமா. சின்னசாமி ஸ்டேடியமே இருக்க கூடாதுன்றானுங்க. எதிர்பார்க்காதீங்க. இல்ல சின்னசாமி ஸ்டேடியமே இருக்காதுன்றானுங்க. ஏதோ வெளியே ஆமா. கட்டானுங்களாம். சோ இன்னும் 2 வருஷத்துக்கு சின்னசாமில இருக்காது ப்ரோ. அப்பனா ஆர்சிபிக்கு அந்த ஹோம் கிரவுண்ட் கர்ஸ் போதா? Might be. ஐயோ, ஆமாடா. இப்ப now only you will fear more. To be honest.
அவனாச்சும் அங்க நீட்டா தோத்துட்டு இருந்தான். அதான் மினிமம் 7ல ஒரு 4 மேட்ச் தோத்துருவாங்க கண்டிப்பா. நம்பி நம்மளும் தான்ப்பா. கொஞ்சம் சும்மா ஏய் இருப்பா. உன்னை நாங்க கொஞ்சம் சும்மா கேட்டோமாடா. இருப்பா. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருப்பா. நீ ஏன்பா வர உள்ள? தோக்குனீங்கன்னா டீம் உருட்டுறோம். நான் சொன்னா ஒன்னும் ஒத்துக்க மாட்டீங்க. நானே அவ்வளவுதான். சொல்றேன்டா, ஆனா விட்டுருங்கடா. இப்ப நானே பேசுற டாபிக் சொல்றேன்டா. இல்லடா. இப்ப பேச ஆக்சுவலா ஆரம்பிச்சோம்னா நானும் நம்ம இன்னும் 1 மணி நேரம் பேசுவோம்டா. அதனால வேணாம். அது வேணாம்டா. சரி. சரி அத வேற விட்டுடுடா. வேற என்ன இருக்கு இதுல பேசுறதுக்கு? நான் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். சும்மா இப்ப இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன். கிரிக்கெட் நியூஸ் இல்ல, ஃபுட்பால் நியூஸ். ஓகே. பழைய பிளேயர் பிரான்சிஸ்கோ டாட்டின்னு ஒருத்தர் இருந்தாரு. பார்சிலோனா ஆமாமா ஃபேன்ஸுக்கு தெரியும். ஞாபகம் இருக்கும் அவரை. அது எல்லாருக்கும் ஞாபகம். ஏன் பார்சலோனா ஃபேன்ஸுக்கு? ஓ பார்சிலோனா ஃபேன்ஸ் மனோலாஸ். சாரி ப்ரோ, உங்களுக்கு மனோலாஸ். மனோலாஸ் அதான் சொன்னேன். ஏன் சரி. அதான் சரி சொல்லு. அவரோட பையன் வந்து 19 இயர்ஸ் ஓல்டு தான் அவனுக்கு. சீரி டில விளையாடிட்டு இருந்திருக்கான். ஆனா ரிட்டையர் ஆயிட்டானா இப்ப. சரி. என்னடா ரீசன்னு கேட்டா, இல்ல எங்க அப்பா வச்சு என்னை நிறைய ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் வைக்கிறாங்க. என்னால அந்த லெவலுக்கு விளையாட முடியாது கண்டிப்பா, எனக்கே தெரியும். இப்ப என்ன அர்ஜுன் டெண்டுல்கர் ரிட்டையர் ஆகுன்னு சொல்றியா? அர்ஜுன் டெண்டுல்கர் வாய்ப்பு கொடுங்கடா. ஆமாண்டா, மும்பை இந்தியன்ஸ் கைண்ட்லி கன்சிடர். நான் மும்பைக்கு தான் நான் சொல்றேன். நான் இந்தியாக்கெல்லாம் சொல்லல. முத ஐபிஎல்ல வாய்ப்பு கொடுங்க. எமர்ஜிங் பிளேயரை இருக்குல்ல, அதுல அந்த டேபிள்லயாச்சும் வரட்டும். அந்த மும்பை லீக்ல கூட ஆடவே இல்லையே. கோவால ஆடுறாங்க. ஆமா, மும்பை லீக்ல ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. கோவாக்குள்ள ஆடுறான். கோவாக்கு ஆடுறாங்க. அதுதான் வித்ட்ரா பண்ணிட்டாங்கல்ல. கோவாக்கு ஆடுறானா? கோவாக்காக தான் ஆடிக்கிட்டு இருக்கான். மும்பை இது பண்ணிட்டான். ஜெய்ஸ்வால் தான் வந்து என்ஓசி வாங்கி கோவாக்கு போய் கேப்டன் ஆகுறேன்னு சொல்லிட்டு அப்புறமா இது பண்ணிட்டான், திருப்பி கொடுத்துட்டான். அதான் அந்த பையன் வந்து இப்ப வந்து அவங்க அப்பாவோட இது இருக்கு, அகாடமி ஒண்ணு வச்சிருக்காரு அவங்க அப்பா, டாட்டி அகாடமின்னு. அங்க போயிட்டு தலைவர் வந்து கோச்சா ஜாயின் பண்றாராம். ஓகே, இது ஒரு நியூஸ் பார்த்தேன் இப்பதான், துண்டு செய்தி. இப்ப என்ன இந்தியா கோச் இல்ல, அதுக்கு அவன் வருவானா? ஜாவி ஹெர்னாண்டஸ் வராரு. அதான் அது ஃபேக்டா. அது ஒரு பையன் ஃபேக்கா ஜாவி ஹெர்னாண்டஸ்னு போட்டு. தெரியும். நம்ம கூட போடலாம் போல. அப்ப கார்லெஸ் புயால், நான் வந்து ஜினடின் ஜிடான், அனிலிஸ்டாந்த வந்து ஜோசே மொரினியோ. மொரினியோலாம் ஃபெனர்பச்சே விட்டு வர மாட்டான். ஆமா மக்களே, ஹாமில்டன் நேத்து வந்து அற்புதமா தாவி இருக்காரு. 11 பொசிஷன் தாவி இருக்காரு. ஆமாமா, P7 பாத்தீங்களா? பெல்ஜியம் பார்த்தேன். மழை வேற. மலையில தான் ஓட்ட வரலையே. அவன் அந்த ட்ராக்ல மலையில ஓட்டின கன்ஃபார்ம் ஒரு சாவு இருக்கு. ஒண்ணுதானா கன்ஃபார்மா? மினிமம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஒரு சாவு வந்தோடனே அவங்க ரேஸ் நிப்பாட்டி இருப்பாங்க. அதிசயமா வந்துட்டான். ஆமா, லெக்லர்க் போடியமா 3rd. ஆமா. ஓகே கைஸ், கிரிக்கெட் வீடியோல நாங்க F1 பத்தி பேசல. இன்னும் 2 வீக்ஸ் F1க்குன்னு தனி வீடியோஸ் வர ஆரம்பிக்கும் 2 வீக்ஸ்ல. சோ வெயிட் ஃபார் இட். நானும் பூனமாவனும் we are working on it. பேனல்ல இருக்கிற மத்தவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஷூர். ஓகே, ஆடியன்ஸுக்கு எல்லாரும் ஒரு டாடா சொல்லிட்டீங்கன்னா நம்ம ரெக்கார்டிங் கட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லா ஃபுல் வீடியோ பாருங்க. பை. Bye.